வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி தப்புமா அல்லது அந்த பதவியில் செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இவர்கள் இருவரும் யாராவது ஒருவர் பதவியில் அமர்வார்களா? இருவருக்கும் தற்பொழுது ஆதரவுகள் அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை எதற்காக தற்பொழுது அதிமுக பிளவுபடுவதாக 2 வாரங்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியே விரட்டி அடிப்போம் என்று அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களும் எதற்காக கூறியுள்ளனர் என்று இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதற்கு எல்லாம் காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தோல்வி அடைந்தால் உறுதியாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கருத்து கணிப்பை முன்வைத்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக தோல்வியடைந்தால் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் கடமைக்கு செயலாற்றியதன் காரணமாகத்தான் தோல்வியடைந்ததற்கு காரணமாக அமையும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளை அவமானப்படுத்தும் விதமாக பேசியதன் காரணமாகத்தான் இந்த நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கும் இதுவும் ஒரு காரணமாக அமையலாம் என்றுதான் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்தில் எதற்காக செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும்? செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனையா என்று பார்த்தால் நிச்சயமாக பிரச்சனை கிடையாது. ஆனால் சீனியர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுக்கு அவர் ஜூன் 4ஆம் தேதிக்கு வெற்றி அடையாவிட்டால் அதிமுகவிலிருந்து தலைமை செயலாற்றாத காரணத்தினால் அந்த பதவிற்கு புதிய நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை விட சிறந்தவரா செங்கோட்டையன் என்று பார்த்தால் நிச்சயமாக 95% நாம் கூறலாம். அதிமுகவில் 48 ஆண்டுகால அனுபவம், தொண்டர்களின் அடிமட்ட தொண்டர்களின் உணர்வை கூட புரிந்து கொள்ளக்கூடிய நபர் செங்கோட்டையன் அவர்கள். எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அதில் முதலில் கவனமாக அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் வருவதற்கும் செல்வதற்கும் சரியான வசதிகள் இருக்கிறதா, கூட்டம் ஏற்பாடுகள் பெருமளவில் கூடினால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருப்பதற்காகவும் கலவரங்கள் எதுவும் நடக்காமல் இருப்பதற்காகவும் முதலில் அந்த கவனம் செலுத்திய பிறகுதான் கூட்டத்தை பற்றியான நடவடிக்கைகள் பற்றியான விவரங்களை சேகரிப்பார் செங்கோட்டையன் அவர்கள். இது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் அவரை பதவி உயர்வு செய்தார்கள் செங்கோட்டையன் அவர்களை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். மேலும் சில காரணத்திற்காக செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டது. காரணம், அவர் கைக்கு சென்று விட்டால் அதிமுக முழுமையாக செங்கோட்டையன் கைப்பற்றி விடுவார் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பதவியை கொடுத்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை வெளியேற்றப்படுவது சரியான முடிவாக இருக்குமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.